வணக்கம், நான் உங்கள் முத்துக்குமாரி. இந்த வீடியோவில் நம்ம கடக ராசிக்கான தமிழ் புத்தாண்டு ராசி பலனாக தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகிடும். சோபக்கிருது வருடம் முடிஞ்சு குரோதி வருடத்துக்குள்ளே நம்ம அடி எடுத்து வைக்க போகிறோம். April 14th இங்கிலீஷ் டேட்டு, சித்திரை 1 தமிழ் தேதிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் தொடர்ந்து ஒரு வருஷத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்ருக்கோம். பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன இருக்குது, என்னென்ன விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய ராசி வந்து கடகம். ஸோ அஷ்டம சனின்னு ஒரு பயத்திலே ஆங்ஸைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் கடகம். ஸோ அந்தளவுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. நிறைய பேர் நல்லாவே இருக்கிறாங்க. எனக்கு லைவாக எக்ஸாம்பிள்ஸே தெரியும். நல்லா இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களே எனக்கு பர்சனலாகவே தெரியும். அதையும் மீறி கஷ்டம் இருக்குன்னா அதுக்கு அஷ்டம சனி மட்டும் காரணம் இல்லை, நம்மளுடைய கர்ம பலன்னு சொல்லுவோம். இந்த ஜென்மத்தில் நம்ம எப்பேற்பட்டவங்களா இருக்கோங்கிறதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். எல்லாத்துக்கும் கட்டத்தையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. அதே மாதிரி நம்மளுடைய தசாபுத்தி சரியில்லாத பட்சத்தில் நமக்கு அங்கே ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே அதை நம்ம இந்த அஷ்டம சனி செய்கிறாருன்னு தான் நம்ம நினச்சிட்ருப்போம். பொதுவாகவே கடக சிம்ம ராசிக்கு கண்டக சனி செய்கிற பாதகத்தை அஷ்டம சனி செய்யாது. 7ல் சனி இருக்கும்போது தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 8க்கு வந்துட்டாரு, ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம். இருந்தாலும் செவ்வாய் சனி சேர்க்கை 8ல் இருக்கிறதுனால இப்போதைக்கு பிரத்யேகமாக இப்போ பாஸ்ட் ஒரு 2 months நான் கடகராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, இதை கிட்டத்தட்ட ஜூன் வரைக்கும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். எதில் அப்படின்னா, நைட் டைமில் ட்ராவல் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும். யாராவது ஒருத்தர் லேசாக சண்டை போடுறாங்க, சும்மா விளையாட்டாக தான் நான் ஆர்கியூ பண்ண ஆரம்பித்தேனாலும் அது அடிபொடி சண்டையாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் சனி சேர்க்கை வந்து ஒரு வில்லங்கத்தை கொடுத்துரும். ஸோ அப்புறம் நம்ம அஷ்டம சனியை பழித்து வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ ஜூன் வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களில் இன்வால்வ் ஆகாதீங்க. நைட் ட்ராவலில் கேர்ஃபுல்லாக இருங்கிறது ஒரு ஜென்ரலான ஒரு பொதுவான ப்ரெடிக்ஷன். சரி, இப்போ ஒவ்வொரு செக்டாருக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துடலாம். கடகராசியில் இந்த வருஷம் மல்டிபிள் இன்கம் அப்படிங்கிறது பிஸ்னஸ் பீப்புளுக்கு பாசிபிள். ஒரு வருமானத்துக்கு மேலே 2வது வருமானம், 3வது வருமானம்னு ஈவன் ஒரு பேசிவ் இன்கம்க்கு கூட போயிடும். ஏன்னா ஒரு பில்டிங் கட்டி ஒரு வாடகை கொட்டுருவாங்க, தூங்கும்போது அது பணம் தான், மாதம் ஆனால் பணம் வந்து விழுந்துடும். இந்த மாதிரி பேசிவ் இன்கம்க்கான ஒரு வாய்ப்பை கடகராசிக்காரங்க உருவாக்கிக்குவாங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்கம், ஒரு இடத்துல வேலை பார்க்குறேன், இன்னொரு பிஸ்னஸும் பண்ணுறேன், ரெண்டுமே எனக்கு பணம் தருது. இந்த மாதிரியான சூழ்நிலை அந்தளவுக்கு ஒரு லாபம், ஒரு தைரியத்தை ஃபஸ்ட்டு கொடுத்துரும். என்ன காரணம் அப்படின்னா, 3ல் இருக்க கேதுவை குரு பார்க்குறாரு இல்லையா, தன்னால் முடியுங்கிற தைரியத்தை வந்து கொடுத்துரும். கடகராசிக்காரங்க பொதுவாகவே ஒரு நாள் தூங்கினாலும் அடுத்த நாள் முழிச்சிருவாங்க. ஸோ கொஞ்சம் ஒரு பாசிட்டிவிட்டிங்கிறது அதிகமாகவே இருக்கும். ஒரு மனோதைரியங்கிறது சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் நல்லாயிருக்கும். அமாவாசையிலையும் நீசத்துலேயும் இருந்தால் அது வேறு கதை. ஸோ மேக்ஸிமம் சந்திரன் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க எமோஷ்னலி ஸ்ட்ராங்காக தான் இருப்பாங்க. சரி, அப்படி இருக்கும் பட்சத்தில் தைரியம் நமக்கு அதிகமாகுது, முயற்சியை நம்ம அதிகமாக போட ரெடி ஆகிறோம். குரு 6ஆம் அதிபதி 11ல் இருக்கும்போது ஒரு பிஸ்னஸை நம்ம பண்ணுறோம், தைரியமாக எடுத்து பண்ணுறோம், அதன் மூலமாக நல்ல லாபத்தை கொண்டு வரோம். ஸோ இந்த அளவுக்கு பாசிட்டிவான ஒரு வருஷம் தான் கடகராசிக்கு இந்த வருஷம். பிஸ்னஸ் பீப்புளுக்கு தான் டாப் நாட்சாக இருக்க போகுது. எல்லாத்த விட ரொம்ப நல்லா இருக்க போது சொந்த தொழிலில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க தான். சரி, அப்போது வேலைக்கு பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் எப்படி, நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்கோம், பிஸ்னஸ்லாம் எங்களுக்கு எப்படி இருக்க போகுது, நாங்கள் எப்படி இருக்க போகிறோம், நல்லா தான் இருக்க போகிறீங்க கண்டிப்பாக. என்ன ரீசன் அப்படின்னா, 10ல் சூரியன் வந்து அங்கே உச்சங்கிறத விட சூரியனுக்கு 10ஆம் இடம் வந்து திக்பலம். சூரிய செவ்வாய்க்கு திக்பலத்தை கொடுக்கக்கூடிய இடம் வந்து 10ஆம் இடம். இப்போ சூரியன் இருக்காரு, பின்னாடியே செவ்வாய் வந்து அங்கே உட்கார போகிறாரு. அப்போ என்ன ஆக போகுதுன்னா, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ரொம்ப நாளாக எழுதிட்டு இருக்கீங்கன்னா 6ஆம் அதிபதி 11ல் இருக்கிறதுனால அந்த காம்படிஷன் மூலமாக ஒரு லாபங்கிறது கிடைக்க போகுது. லாபம்னா என்னென்னு, நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் வின் பண்ணுவீங்க. அப்போ கவர்மெண்ட் ஜாபுக்கு நிறைய கடகராசிக்காரங்க போகிறதுக்கான வாய்ப்பு 2024ல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொம்ப வருஷம் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கேன், இந்த வருஷம் விட்டுறாதீங்க, தயவு செஞ்சு படிங்க. அரசு வேலைங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ளே உட்கார்ந்துருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கும் இன்டர்னல் பாலிடிக்ஸ் நிறைய இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது செவ்வாய் சனி சேர்க்கையினால். ஏன்னா மேஷத்தை வேறு பார்க்குறாங்க, மேஷம் உங்களுக்கு 10ஆம் இடம் இல்லையா, இந்த செவ்வாய் சனியும் சேர்ந்து வந்து அந்த சனி தான் பார்க்குறாரு, செவ்வாய் வந்து 12 தான் பார்க்குறாரு. பட் அந்த சனியோட பார்வை கொஞ்சம் கொடூரமாக இருக்கும், ஏன்னா செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால. அப்போ நிறைய இன்டர்னல் பாலிடிக்ஸ்க்கு நீங்கள் ஆட்பட்டிருப்பீங்க. அந்த விஷயத்துல இருந்தெல்லாம் வெளியே வந்துடுவீங்க. அரசு வேலையில் நீங்கள் ஆல்ரெடி இருக்கீங்கன்னா உங்களுக்கு ப்ரொமோஷனும் பாசிபிள். அப்போ கவர்மெண்ட் செக்டர் மட்டும்தான் நல்லா இருக்குமா, ப்ரைவேட் நல்லா இருக்காதுன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கும் ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கும், ஹையர் அத்தாரிட்டிஸோட சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டேன்னா உங்களோட ஹெட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதுலேருந்து வெளியில் கொண்டு வருவார். ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் நல்ல நேம் எடுப்பீங்க, அது உங்களுக்கு கரியருக்கு ரொம்ப ப்ராக்ரெஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஜாப் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்கு பயங்கர பாசிட்டிவாக தான் இருக்குது, அதில் எந்த டவுட்டும் இல்லை. சரிங்க, நாங்கள் அலைன்ஸ் பார்த்துட்ருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்கும், திருமணம் ஃபிக்ஸ் ஆகுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா,
7ஆம் அதிபதி சனி 8ல் இருக்கார், இருக்கட்டும், தப்பு இல்லை, அது அவரோட சொந்த வீடு, அவர் இருந்துட்டு போட்டோம். ஆனால் கூட செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதோ பொண்ணு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு அப்படின்னாலுமே ஒரு மே 2025 5க்கு மேலே அலைன்ஸ் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. மே மந்த்லேயோ ஏப்ரல் மந்த்லேயோ உங்களோட சொந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்ததுன்னா இந்த ஏப்ரல் மேல கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. பட் இங்கேயும் தசாபுத்தி சரியில்லைன்னா நீங்கள் மே கடைசிக்கோ ஜூனுக்கோ கொண்டு போய்க்கிறது நல்லது. அது உங்கள் பார்ட்னருடைய ஹாரோஸ்கோப்பையும் பார்த்துக்கணும். இன்னொரு விஷயம், மேட்ச் மேக்கிங்கில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா ஏற்கனவே சனி 8ல் இருக்கிறாரு, கூட செவ்வாய் இருக்கிறாரு. அப்போ கரெக்டான பார்ட்னரை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது அவசியம். ஸோ அதுக்கு நீங்கள் ஒரு கன்சல்டேஷன் கூட எடுத்துக்கோங்க. ஜாதக கட்டம் எப்படி இருக்குது, இந்த பொண்ணோடது எப்படி இருக்குது, இந்த பையனோடது எப்படி இருக்குது, எமோஷ்னலாக 2 பேரும் கனெக்ட் ஆவாங்களா, லாங் லைஃப் நல்லா லீட் பண்ணுவாங்களா, புத்திர பாக்கியம் எப்படி இருக்குது, இதெல்லாம் 10 பொருத்தத்தில் பார்க்க முடியாது, கட்டத்தை வச்சு தான் பார்க்க முடியும். அந்த பையனோட கேரக்டர் என்ன, அந்த பொண்ணோட கேரக்டர் என்ன, பேஸ் லெவல்லேருந்து அனலைஸ் பண்ணி நம்ம மேட்ச் பண்ணோன்னா தான் அந்த லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ கடகராசிக்காரங்க ரிஸ்க் எடுக்காமல் ஒரு கன்சல்டேஷன் எடுத்து மேட்ச் மேக்கிங்கை கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரி, ஓகேங்க. இப்போ அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகிடும், ஆனால் மேரேஜ் உங்களுக்கு தள்ளி போக வாய்ப்பில்லை. ஸோ இந்த மேட்ச் மேக்கிங்கில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நாங்கள் ஆல்ரெடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், எங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும், பெருசாக எந்த ப்ராப்ளமும் இல்லை, லைஃப்பை நீங்கள் நல்லாவே கொண்டு போயிடுவீங்க. சரி, ஓகே. எங்களோட 5th ஹவுஸ் எப்படி இருக்குது, புத்திர பாக்கியம் எப்படி இருக்குது, சைல்டு பர்த்துக்கு நாங்கள் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோமே, நல்ல செலவு பண்ண வேண்டியது வரும். குழந்தை பாக்கியத்துக்காக செலவு பண்ணி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அல்லது நீங்கள் ப்ரெக்னென்ட் உமனாக இருக்கீங்க அப்படின்னாலுமே ஏதாவது கொஞ்சம் ஒரு ஹெல்த் சப்ளிமெண்ட் தேவைப்படும், அதுக்கான செலவு ஏற்படலாம். ட்ரீட்மெண்ட் போகிறீங்கன்னா நல்ல செலவு வச்சு குழந்தைய கொடுத்துரும், அதில் டவுட் இல்லை. பட் புத்திர பாக்கியம் இந்த வருஷம் கன்ஃபார்ம், அதில் எந்த டவுட்டும் இல்லை. குழந்தைகளால் லாபம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஆல்ரெடி பிறந்த குழந்தை இருக்குது அப்படின்னா அதன் மூலமாக அதை நினச்சி நீங்கள் சந்தோஷப்படுறது, ஸோ அந்த குழந்தைய 4 பேர் அப்ரிஷியேட் பண்ணுறது, இல்லை அந்த குழந்தைய நிறைய பேர் கொஞ்சிறது, ஏதோ ஒரு விஷயம், உனக்கு இப்படி ஒரு குழந்தை அழகாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறது கேட்டால் நமக்கு மனசு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள் குழந்தை விஷயத்தில் நடக்கும். பட் கொஞ்சம் செலவு இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்குதுனாலுமே அதுக்கு கொஞ்சம் செலவு, ஏதாவது அடிக்கடி சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறது, இல்லை அது எதையாவது ஒன்று ஆசைப்பட்டு கேட்கும், அது வீணாக இருக்கும், வீண் செலவாக இருக்கும். பட் இருந்தாலும் குழந்தை கேட்குதுன்னு வாங்கி கொடுக்குற மாதிரி செலவு. அதே மாதிரி ப்ரெக்னென்சி ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவும் இருக்கும், ப்ரெக்னென்சி டைமில் உள்ள செலவும் இருக்கும். மித்தபடி நல்லாயிருக்கு. சைல்டு பர்த் அப்படிங்கிறதுல எந்த குறையுமே இல்லை. சைல்டு பர்த் 100% பாசிபிள். சரி, ஓகேங்க. நாங்கள் ஃபாரினில் இருக்கோம், எங்களுக்கு எப்படி இருக்க போகுது? 12ஆம் இடம் ஸ்ட்ராங் இல்லையா? கடகத்துக்கு 12ஆம் அதிபதி புதன் நீசமாக இருந்தாலும் கூட உச்ச சுக்கிரன் இருக்கிறதுனால கண்டிப்பாக அப்ராடுக்கு நீங்கள் போயிடுவீங்க. முக்கியமாக படிப்புக்காக இல்லை ரீசர்ச் ஸ்டடீஸ்க்காக, செகண்ட் டிகிரி மாஸ்டர்ஸ்க்காக அப்ராட் போகக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு ரொம்பவே நல்ல ஃப்ரூட்ஃபுல்லான வருஷம் தான் இது. அப்ராட்லேருந்து இங்கே வரணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா நான் வர முடியாது. ஏன்னா 8th ஹவுஸும் ஸ்ட்ராங்காக இருக்குது, 12th ஹவுஸும் ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னொரு 1 இயருக்கு நீங்கள் அங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி ஒரு டெசிஷன் உங்களுக்கு ஏதாவது அப்டேக்கிள்ஸ் வருதுன்னா ரொம்ப முரண்டாமல் அங்கேயே இருந்துக்கோங்க. 1 வருஷம் கழிச்சு வாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, ஓகே. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எங்களுக்கு எப்படி இருக்குது? சுக்கிரனோட புதன் சேர்ந்துருக்கிறதுனால சின்ன சின்ன ஒரு ஷியூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். மேஜராக பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வேண்டாம், ரொம்ப ஹை ரிஸ்க்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஒரு மாட்ரேட் ரிஸ்க்குள்ள இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்பெகுலேஷன்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப மாட்ரேட் ரிஸ்க்குள்ளதை நீங்கள் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸை நம்பாதீங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்ஸை நம்பி பணம் கொடுத்த பணம் எனக்கு திரும்ப வரல, நீங்கள் புலம்பிட்டு இருக்கிறது வேஸ்ட்டு தான். உங்களை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். உங்களுடைய வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டால் பரவாயில்ல. ஏன்னா ரொம்ப நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால ஸ்டடி அப்படிங்கிறது இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. 4ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சம். அப்படியே வெறித்தனமாக படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இவ்வளோ நாள் படிப்புக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்னு இருந்த பசங்க கூட இந்த வருஷத்துலேருந்து நல்லா படிப்பாங்க. ஆல்ரெடி சூரியன் 10ல் திக்பலமாக இருக்கிறதுனால செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், யூபிஎஸ்சியாக இருக்கட்டும், பேங்கிங் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நல்ல யோகம் இருக்குது. என்ன ரீசன்னா குரு 11ல் இருக்கிறாரு. பேங்க், ஃபினான்ஸ், ஆடிட்டிங் இதெல்லாம் குரு தான். ஸோ பேங்க் எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கூட அது கூட கிடைக்கிறதுக்கான பிராப்தம் இருக்குது. ஓவராலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கடகத்துக்கு நிறைய பாசிட்டிவாக தான் இருக்குது. அதுக்கு முக்கியமான ரீசன் யாருன்னா செவ்வாயும் சனியும் லிஃப்ட் ஆகுறாங்க. ஸோ அது ஒரு பெரிய பெனிஃபிட். அதே மாதிரி குரு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு. கேதுவும் ரொம்ப சப்போர்ட்டிவ். ஏன்னா கேது 3ல் இருந்துட்டு குருவோடைய பார்வையில் இருக்கிறார் இல்லையா? ஸோ அந்த மேஜர் டிரான்சிட்டில் உள்ள கிரகங்கள் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. மைண்ட் அப்பப்போ ஆசிலேட் ஆகும். அந்த ஆசிலேஷனை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்ன நினைக்கிறீங்களோ அதை நடத்தி முடிங்க. என்னத்தை நீங்கள் நடத்தி முடித்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு சக்ஸஸ் தான் வரப்போகுது. ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு நல்ல வருஷம் இந்த வருஷம். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. உங்களுக்கு பிரத்யேகமாக உங்கள் ஜாதகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் அப்படிங்கிறத தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன்.
வாழ்வியல் பரிகாரங்கள் தான். நீங்கள் காலைல எழுந்துச்சு ப்ரஷ் பண்ணி காஃபி குடிக்கிற மாதிரி செய்ய வேண்டிய ஒரு ஈஸியான ரெமடியாக தான் அது இருக்கும். நோ காஸ்ட் ரெமடிஸ்னு கூட சொல்லலாம். அதை செஞ்சு லைஃப்பில் பெனிஃபிட் ஆன கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட லிஸ்ட்டில் நீங்களும் அலைன் ஆயிக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் கடகம். நன்றி, வணக்கம்.